வேட்டி உடுத்தாத வேட்டி உடுக்காம எப்படியா போவா? வளைச்சு அதாவது மடிச்சு கட்டிருக்க மாதிரி வேஸ்ட் அதை உழைச்சு விட்டு போனா அதுக்கு வரும். அதுக்கும் போடுறான். ஆமா. இப்படி இவருடைய ஆட்சி காரணமாகவே 12 வருஷம் மழை இல்லையா? ஒரு நாட்டில் 12 வருடம் மழை பெய்தால் நாடு எப்படி இருக்கும்? நல்ல செழிப்பா இருக்கும். என்ன செழிப்பு? பஞ்சம். எப்படிப்பட்ட பஞ்சம்? நாடி நல்ல உரண்ட பஞ்சம். அந்த வேளையில் இப்படி அவருடைய ஆட்சியை பார்த்தார் 57 தேசத்து ராஜாக்கள் அரச மன்னம் அரக்கனின் கொடையின் நிழலில் வாழ்வதை விட கடும் உரிவாளும் நாடகம் எனக்கு மேலாக தெரிகிறது. இதை தவிர வழியிலே ஒருவன் இருக்கிறார். நம்மளோ 55 தேசத்து ராஜாக்கள் பதவியோடு இருக்கிறோம். வெற்றி வேண்டாம், நாடு ஓடி வேண்டாம். எப்படி படையெடுத்து வருகிறார்? படையினால் அரக்கனுடைய கோட்டையில் கழுகு போல் வந்து சூழ்ந்தார்கள். இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ரொம்ப பேர் வாழ்றதே வருவாங்க. அங்க எதுக்கு வந்திருக்காங்க? சந்தைக்கு. திங்கள் சந்தைக்கா வெள்ளி சந்தைக்கா? அப்படி 55 தேசத்து ராஜாக்களுக்கு மயந்தா அரண்மனைக்குள் வந்து உலங்குகிறார். நான் உன்னோடு கோச்சிக்க வேண்டுமானா என்னிடத்தில் அண்ணனில்லை தம்பி
இதவரோடு போகக்கூடிய ஒருவர் இல்லையே. அப்படியே அந்த அரண்மனை சுத்திக்கிட்டே வந்த மாதிரி அவருடைய கண்களுக்கு தெரிகின்றது ஒரு சுரங்கப்பாதை. What is சுரங்கம்? அதாவது அந்த காலத்து மன்னர்கள் தனக்கு ஒரு பிரச்சனை ஒரு இன்னல் வரும்போது கெட்டிய மலையாளுக்கு கூட தெரியாமல் வெட்டி வைத்த பாதை தான் சுரங்கப்பாதை. ஏன் தெரியுமா? பெண்ணிடம் சொல்லக்கூடாதது ரகசியம். பெண்ணிடம் ரகசியத்தை சொன்னால் அது பரசியப்படுத்தவிடும் என்று சொல்வார்கள் அந்த காலத்துல உள்ளவங்க. இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பொம்பளைகிட்ட ரகசியம் சொல்லக்கூடாது, சரி. உங்களை மாதிரி ஆம்பளைகிட்ட சொல்லலாமா ஐயா? வச்சி 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 யார வச்சுட்டு வெடிச்சி வெடிச்சி செத்தாரோ. அதாவது ஆம்பளைகிட்ட ரகசியம் சொல்லலாம். கார்த்திகை மாசம் 1ஆம் தேதியில இருந்து தை மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட ஆம்பளைக்கு உண்மையை சொல்லலாம், ரகசியத்தை சொல்லலாம். என்னைக்கு சாமி மலையேற்றி கீழே இறங்குதோ பாப்பாவோட ரோட்ல காலத்தோட ஆரம்பிச்சிருவான். கதை முடிந்த வேலை அன்னைக்கு மாலை போட போகும்போது என்ன சொன்னாங்க ஆனா உங்க ரகசியம் ஒரு 3 மாசமா உங்கள்ட்ட தங்குது. எங்ககிட்ட உடனே போயிருது. அப்படியா? எங்களுக்கு மனசுல வஞ்சனமே இல்லை. உனக்கு ஆசை சுரங்க பாதி வழியாக எங்கே வருகிறான்? அந்த கரைக்கு ஒரு காகம் கூட கண்டறியாத நல்லப்படை என்று சொல்லப்படி வளர்த்து வந்து சேர்ந்தார். ஒரு வாரம் தப்பி பிழைத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கைய ஐயா உன் கைய பார்த்தா ஓடுற ரேவதானே தெரியுது. அதுவும் தாறுமாறா ஓடுனதாலதான் ரேவை, இல்லைன்னா அதுக்கு பேர் வேற. அண்ணே முதலாக இந்த உலகத்திலேயே அண்ணே தங்கமணி அண்ணே, உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்துல பெருசு என்னண்ணே? அவனே பணமா? சாதா ஒரு சூழ்நிலை காட்டுது. யாராக மானிடனாக இருந்தால் பணம் இருந்தால்தான் உலகம் அவனை மதிக்கும். சொந்தக்கார குடும்பம், அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சித்தப்பா பெரியப்பா மாமன் வந்தவன் போனவன் யாரா இருந்தாலும் பணம் இருந்தால்தான் எந்த நிலையில வந்து முன்னே இருப்பார்கள். பணம் இல்லை என்னதான் பேரோ புகழோ என்னதான் இருந்தாலும் அப்படின்னு போயிடுவாங்க. அதெல்லாம் பணம் தான் பெருசு. அப்படியா? உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் பெருசு. ஏதோ ஒன்றை பொறுத்த வரைக்கும் என்னக்கா பெருசு? என்னுடைய வயது தான் பெருசு. உன் வயது அது உண்மையிலே ஒன்னாவிட உன் வயது தான் பெருசா இருக்கு. ஐயா ஏன்னா நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்துல பெருசு என்னன்னே? அதான் நிம்மதியா உறங்கணும்ப்பா, எந்த கவலையும் இருக்கக்கூடாது. நல்ல உறங்கணும்னா யாருக்க கவலை நமக்கு வராதுலாம். அதான் நிம்மதியான உறங்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் பெருசு. உறங்காமல மனுஷா இருப்பான், அவன் உறங்கும் உரைக்கட்டேங்க. அவா தம்பி நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்துல பெருசு என்னது? உங்க வீட்டுல இருக்க கடலாம் தீபக் தம்பி நீங்க சொல்லு, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பெருசு என்னது? படிப்பு. நீ சும்மா கதை நம்ம நாளை சொல்லுவோம். தம்பி சின்னவனே, ஒன்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பெருசு என்னப்பா?
ஏன் நிறைய வச்சிருக்கியோ ஏதாவது ஒன்னையாவது சொல்லு. என் மனசு நிம்மதியா இருந்தா அதே போதும். அடே கப்பா அது நீ சாவ வரைக்கும் வராது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழப்பத்திலே தான் இருப்பான். நிம்மதியா ஒரு இடத்துல வந்து இருக்க விடுதா என்ன பார்க்க என்னத்தையெல்லாம் பார்ப்பான். ஆனா பெருகின்றவளும் புகழந்தான் வருகிறது. உன்னுடைய உழைப்பு அறியமான் ஒன்றில் பிறந்தோ அலைகளை சேர்த்து ஒரு மொழியையும் அடக்கம் கலசத்தில் பிறந்தவள் சிறியவள் அரவணைக்கு ஒருவரைவாகும் உமையவளின் கடையாளி சிவனுக்கு வழக்கம் தொண்டர் உள்ளத்தில் அமர்ந்தவள் தொண்டர் உள்ளத்தில் அமர்ந்தவள் சொல்லவும் பெருதி என்று சொல்வார்கள். உலகத்திலேயே பெரிதி ஒரு சிவ பக்தனாக மாறுவது. ஆண்டவருக்கு தொண்டு செய்யும் அடியார்தான் பெரியவர். தவத்தை செய்தால் சிவத்தை காணலாம். சிவத்தை கண்டால் சிவத்தை கண்டால் வரத்தை வாங்கலாம். வரத்தை வாங்கினால் நம்மோடு இருந்தவர்களை ஒருங்கை பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் செய்வதற்காக எப்படி எத்தனைக்கிறான் ஆடை மாற்றி அடிகள் மாற்றி உலகத்திலே இருந்தல்ல என்றைக்குமே அறியாதது மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீரு திருநீட்டு பதிவை திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். அப்பேர் பெற்ற உயர்ந்த நிலையுடைய அந்த திருநீட்டு இடத்தை அங்கெல்லாம் ஆண்டவராகி சிவனை வைத்து அரும்பரந்த ஹோமாந்து செய்து வருகிறார். தவத்தின் பெருமை கைலாச மாமலிலே தெரிகிறது. அது எப்படிப்பட்ட கைலாசம்? கட்டகிரி வரை